தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு? இந்த ஆவியானவர் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை குறித்து சொல்றாரு, நீதியை குறித்து சொல்றாரு, நியாய தீர்ப்பை குறித்து சொல்றாரு. அப்ப ஆவியானவரை உள்ள பெற்றுக்கிட்ட உங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியும், நீதினா என்னன்னு தெரியும், நியாய தீர்ப்புனா என்னன்னு தெரியும். கட்டாயம். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், அபிஷேகம் பெறாதவர்களை விட அபிஷேகம் பெற்றவர்கள் பாவத்துக்கு அஞ்சி இருப்பார்கள். அபிஷேகம் பெற்றவர்களை விட அபிஷேகம் பெறாதவர்களை விட அபிஷேகத்தை பெற்றவர்கள் நீதியாய் நடப்பார்கள். விளங்குதா உங்களுக்கு? நான் சில நேரத்துல சபையில கொஞ்சம் கண்டிப்பா பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பெறாதவனை விட, அதாவது ஆவியின் வரங்களை பெறாதவனை விட, அந்நிய பாஷை பேசாதவனை விட, அற்புத அடையாளங்களை விசுவாசிக்காதவனை விட, தீர்க்க தரிசனம் சொல்லாதவனை விட, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, அந்நிய பாஷை பேசுகிற, அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிற நாம, ஆவிக்குரிய விசுவாசிகளாகிய நாம நம்முடைய நடக்கையில ரொம்ப எப்படி இருக்கணும்? நீதியாயும் உத்தமமாயும் இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஏன்னா ஆவியானவர் உள்ளவே வந்து தங்கிட்டாரு. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத அவனே அவ்வளவு நீதியா இருக்கும் பொழுது, ஆவியானவர் வந்து எனக்குள்ள வாசம் பண்ற நான் எவ்வளவு நீதியா இருக்கணும்? விளங்குதா உங்களுக்கு? அதனால வெறுமனே அந்நிய பாஷை மட்டும் பேசிட்டு உன் வாழ்க்கையில் நீதி இல்லைன்னா நீ பெற்றிருக்கிற அந்த வரத்தை பற்றி நான் சந்தேகப்படுவேன். விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் வந்து உங்களை நடத்துவார், சகல சத்தியத்தோடு நடத்துவார். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 13வது வசனம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும். நல்ல கவனிங்க, இந்த ஆவியானவருடைய இன்னொரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்திய ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, சத்திய ஆவியானவர். நல்ல கவனிங்க, இந்த ஆவியானவர் வரும் பொழுது இவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் எப்படி நடத்துறாரு? சகல. சொல்லுங்க, சகல. அப்படின்னா அவர் உங்களுக்கு போதிக்காத ஏரியாவே இல்லை, அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காத பாடங்களே இல்லை. எல்லா காரியத்தையும் உங்களுக்கு அவர் போதித்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறார். அநீதியின் வழிகளிலிருந்து உங்களை விலக்கி நீதியின் பாதையில நடத்துவதற்கு அவர் உற்சாகம் உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளேயும் உங்களை நடத்துவார். அப்ப எனக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, என்னை பலப்படுத்தி என்னை சத்தியத்திற்குள்ளே நடத்தும்படியாக. ஆமென். எது என்னால செய்ய முடியாம இருந்ததோ அதை செய்வதற்காகத்தான் எனக்கு பலன் கொடுக்கப்படுகிறது, அதற்காகத்தான் எனக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. நான் ஆவியின் பலத்தினாலே என்னால் செய்ய முடியாதிருந்ததை நான் செய்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இப்பொழுது எல்லாவற்றையும் செய்வதற்கான பலன் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது தேவ ஆவியினாலே. பிரைஸ் காட். ஆமென். அப்ப சபையை தேவன் ஆளுகை செய்கிறார். நல்லா கவனிங்க, சபையே நீங்க ஆவியானவருடைய ஒத்தாசையோடும் ஆவியானுடைய பலத்தோடும் நடக்க பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சபையை வழிநடத்துகிறவர் ஆவியானவர். ஆமென். ஆமா, ஆவியானவருடைய ஆளுகைக்கு நீங்க உங்களை விட்டு கொடுங்க. ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு உங்களை நீங்க அர்ப்பணிங்க. மேகஸ்தம்பம் எழும்பும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்களே, அப்படி ஆவியினுடைய நடத்துதல் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். சிமியோன் என்கிறதான தேவ மனுஷனை குறித்து லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள். அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார், அவன் ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்திற்கு போயிருந்தார். ஆவியானவருடைய ஏவுதலினாலே சிம்சோன்
பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போனான். அப்படி ஆவியானுடைய ஏவுதல்னாலே ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆவியானவரால் உந்தப்பட்டு இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு போகும் பொழுது கூட சோதனைக்காரர் அவரை சோதிக்கும் பொழுது கூட ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டார் என்று வாசிக்கிறோம். உங்க வாழ்க்கையில அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உங்களை நடத்தப்படுகிறத நீங்க ஃபீல் பண்றீங்களா? தூக்கம் வருது பிரதர், எங்களுக்கு தெரியும். எனக்கு ஆவியானவருடைய நடத்துதலை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உணர்றீங்களா? என்ன பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? என்ன அவர் நேர் வழியா நடத்துவார், என் கால்களினுடைய ஒவ்வொரு அடிகளும் என் ஆண்டவர் என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறார்ன்றதை நான் ஃபீல் பண்றேன், என்ன ஆவியானவர் தான் நடத்துறாருன்னு உங்களால விசுவாசிக்க முடியுமா? இல்லைன்னா நீங்க சுயத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களான்னு பாருங்க. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தீங்களோ அப்பொழுது ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு முழுக்க முழுக்க ஒப்புக் கொடுங்கள். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, வாலிப பிள்ளைகளை ஆவியானவர் நடத்தட்டும், முதியவர்களை ஆவியானவர் நடத்தட்டும், பெரியவர்களை ஆவியானவர் நடத்தட்டும், சகோதரர்களை ஆவியானவர் நடத்தட்டும். ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அவர் சபையை நடத்துகிறார், சகல சத்தியத்திற்குள்ளேயும் ஆவியானவர் நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமானது உங்களை நடத்தட்டும். ஒருவேளை பிரதர் நாங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நாள்ல அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கட்டும். கர்த்தர் வேதம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டான் என்பது போல, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டான் என்பது போல, முட்டையை கேட்டால் தேலை கொடுக்க மாட்டான் என்பது போல, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. தாகத்தோட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவியின் பலன் வேணும் ஆண்டவரே. என்னால சில காரியங்களை மேற்கொள்ள முடியல, என் பலத்தினால என்னால சாதிக்க முடியல, என் பலத்தினால சில காரியத்தை ஜெயிக்க முடியல, உம்முடைய பலத்தை எனக்கு தாங்க, உம்முடைய பலத்தினால என்ன நடத்திட்டு போங்கன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. தேவன் என்ன பண்றார்னா சபையை நடத்துவதற்கு ஆவியானவர் வைத்திருக்கிறார். ஆகவே ஆவியின் பலத்தினாலே சபை அன்றைக்கு நடந்து பெருகினது, ஆவியானுடைய ஆறுதலினாலே சபை அன்றைக்கு நடந்து பெருகினது. அப்ப ஆவியானவர் சபையை நடத்துகிறார். ரைட், முதல்ல. இரண்டாவது, சபையை நடத்துவதற்கு தேவன் என்ன பண்றார்னா இரண்டாவது அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். நான் அங்க சொன்னேன் இல்லையா, பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் வெளியே இருந்தார், வார்த்தை மட்டும் வந்துச்சு, ஜீவ வாக்கியங்களை கர்த்தர் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டுல அப்படிதான் சபையை நடத்துறதுக்கு கர்த்தர் என்ன பண்றார்னா வார்த்தையை கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டவர் நல்லா கவனிங்க, உங்களை வழி நடத்துறதுக்கு என்ன பண்ணுவார்னா வார்த்தையை கொடுப்பார். கர்த்தர் என்ன வழி நடத்துறத நான் எப்படி பிரதர் தெரிஞ்சுக்க முடியும்? சபைக்கு வர்றீங்க, பிரசங்கம் கேட்கறீங்க, இதுல தேவனுடைய வார்த்தையானது உங்களை நோக்கி வருகிறது. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசுவார். இது தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஜான் பிரகாஷோட வார்த்தை நினைக்கிறாங்க. அந்த மெசேஜ் பை பாஸ்டர் ஜான் பிரகாஷ்னு போறதுனால அப்படி நினைக்கிறாங்களோ? கிடையாது. மெசேஜ் பை பாஸ்டர் ஜான் பிரகாஷ் ஏன் போடுறாங்கன்னா அது எந்தெந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்றாங்களோ அந்த பாஸ்டர் பேரை ஏன் போடுறாங்கன்னா வாய் அவங்களுடையது. யாரோடது? வாய் தான் எங்களோடது, வார்த்தை தேவனுடையது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாய் தான் பாஸ்டருடையது, வார்த்தை தேவனுடையது. அதனால எந்த வாயில வருதுன்றது முக்கியம் இல்ல, அந்த வார்த்தை யாருடையது அப்படின்றதுதான் முக்கியம். அந்த வார்த்தை தேவனுடையது. நல்லா கவனிங்க, இந்த வேத வாக்கியங்களை பற்றி நமக்கு வேதம் என்ன அழகா சொல்லுதுன்னா படிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த வேத வாக்கியங்களை கொடுத்ததே பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரோ ஒரு மனிதனால எழுதப்பட்டது கிடையாது. ஒருவேளை இந்த புஸ்தகங்களுக்கு மேல அந்த எழுதப்பட்டவருடைய பெயர்கள் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம், பேதுரு எழுதின நிருபம், ஏசாயா எழுதின புஸ்தகம், எரேமியா எழுதின புஸ்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அப்படின்னு எழுதினவருடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருந்தாலும் நீங்க நினைக்க கூடாது இவங்க தான் எழுதினாங்க. நல்லா கவனிங்க. இப்ப நான் எப்படி சொன்னேன், பேசுறது நான்னாலும் வார்த்தை அவருடையது இல்ல. அப்ப எழுதுனது அவங்கனாலும் எழுத வச்சவர் அவரு. விளங்குதா உங்களுக்கு? எழுதுற அவங்களது, எழுத வச்சவர் இன்னொருத்தர். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடிக்கிறவர் முக்கியமா டைரக்டர் முக்கியமா? டைரக்டர் தான் முக்கியம்.
நடிக்கிறவர் சும்மா அவங்க சொல்லி என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணிட்டா போதும். டைரக்டர் சொல்லி கொடுக்கறத பார்த்து செஞ்சுட்டா போதும். இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு பாருங்க, அவர் தான் பெரியவர். பிரைஸ் காட், ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய இயக்குனராக இருக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களை இயக்குகிறார். சில ஊழியர்களை இயக்கி எழுத வச்சாரு, அவங்க எழுதி கொடுத்தாங்க. சில ஊழியக்காரர்களை இயக்கி எழுதப்பட்டவர்களை எடுத்து பேச வைக்கிறாரு. அவர் தான் இயக்குனர். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, அப்ப வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால் அருளப்பட்டிருக்கிறது? எல்லா வேத வாக்கியங்களும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா வசனங்களும் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட், ஆமென். இது மனிதனால் எழுதப்பட்டது கிடையாது. ஆகவே இந்த புஸ்தகத்தை நீங்க கையில எடுக்கும் பொழுது இது தேவன் நமக்கு எழுதி கொடுத்ததான ஒரு வார்த்தை என்கிறதான பயத்தோடும் பக்தியோடும் எடுக்கணும். அது சில நேரங்களில் இந்த புற மார்க்கத்தார்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். சில இஸ்லாமிய சகோதரர் எல்லாம் பாருங்களேன், அவன் குளிக்காம குரானை தொடவே மாட்டான். அதை எவ்வளவு பத்திரமா வச்சிருப்பான் தெரியுமா? அதுக்கு அழகா ஒரு நல்ல வெல்வெட் துணியில அதுக்கு ஒரு நல்ல கவர் தச்சு அதை பத்திரமா வச்சு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதை அதுல வச்சிருக்கிறான். அதை போய் தொடும்போது அவ்வளவு பயபக்தியா தொடுறான். நம்ம பைபிளை திறந்தோன்னு வைங்களேன், 8 பக்கம் காணும். ஆதியாகமத்துல 11ஆம் அதிகாரத்தை சொன்னேன்னு வைங்களேன், நிறைய பேர் எங்கடா 11ஆம் அதிகாரமே காணோம் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்கீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல இருந்தே காணோம். அது வெளியே போயிருச்சே. நிறைய பேருடைய பைபிள் அப்படி இருக்கு. இந்த பைபிளை ஞாயிற்றுக்கிழமை எடுத்து சில ஆட்கள் அப்பதான் தூசு தட்டுறான். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, எப்ப பைபிள்ல தூசி படிய விடுறோமோ, டஸ்டி பைபிள் 30 ஹார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாரு. பைபிள்ல தூசி படிஞ்சதுன்னா இருதயத்துல ரொம்ப அழுக்கு வந்துருமா. அழுக்கான வேதாகமம், அலங்கோலமான இருதயம் அப்படின்னு சொல்றாரு. எப்ப உங்க வேதாகமத்துல நீங்க அழுக்குப்படியை விட்டுட்டீங்களோ அப்பவே உங்க ஹார்ட் ரொம்ப அலங்கோலமா மாறிடும் சொல்றாரு. இன்னைக்கு போய் பாருங்க பைபிள் எப்படி இருக்குதுன்னு. சில ஆட்கள் அதெல்லாம் தினசரி பாக்குறதே இல்லை, படிக்கிறதே கிடையாது. சில ஆட்கள் அதை தொடர்றதே இல்லை. அப்புறம் பிரதர் எனக்கு நிறைய பிரச்சனை பிரதர், ஏன் வராது? அப்புறம் அதை பைபிள பாக்குறதே கிடையாது, நம்ம அதை தொட்டு பாக்குறதும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த வீட்டுல ரொம்ப தூசு இல்ல, புது வீட்டுல ரொம்ப தூசுப்பா, தொட்டா தானே பாது நம்ம தூசு வராது. கவனிங்க, அப்ப இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இது எதுக்காக கொடுக்கப்படுகிறது என்றால் நல்லா கவனிக்கணும். இந்த வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு தேவனுடைய மனுஷன் தேறினவனாக மாறுவதற்கு. நல்லா கவனிங்க, நீங்க கொஞ்சம் தேறணும். எல்லாரும் சொல்லுங்க தேறுவதற்காக. எல்லாரும் சொல்லுங்க தேறுவதற்காக. சபைக்கு வந்தா நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? இது தேராதுன்னு சொல்ற ஆட்கள் எல்லாம் தேர வைக்கிற இடம் இதுனா சபை. ஏன்னா இங்க சபைக்கு வந்தா இந்த வசனம் அவனுக்குள்ள போய் அவனை தேர வச்சிடும், தேறினவனாக மாற்றிடும். நீங்க பேசும்போதே தெரியும், ரொம்ப தேறிட்டானே அவன், முன்ன மாதிரி கிடையாது, பேக்கா மாதிரி சுத்திட்டு இருப்பான். இப்போ ஆள் ரொம்ப தெளிவா பேசுறானேன்னா ஏன் தெளிவா பேசுறான்? அவனுக்குள்ள வசனம் போச்சு, வசனம் அவனை தேர பண்ணிடுச்சு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒரு வசனம் ஒருத்தனை தேர வைக்கும். அதனாலதான் சபைக்கு வரும் பொழுது இந்த வசனத்தை ரொம்ப கவனமா கேட்கணும். பிரசங்கம் கேட்கும் போது தூங்க கூடாது, தூங்குற ஆளை கிள்ளி எழுப்பி விட்டுறணும் நீங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, தூங்குறதுக்கு வீட்டுல இருந்து தூங்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வேற வந்துகிட்டு பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமா, டயர்டா தான் இருக்கும். பின்ன 6 நாளும் வேலை செஞ்சுட்டு இங்க வந்து நைட் வேற லேட்டா தூங்கி இருப்பீங்க. ஏன் அவ்வளவு நேரம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபமா? கிடையாது. டிவியும் மொபைல் போனும் பார்த்துட்டு அவ்வளவு லேட்டா தூங்கிட்டு அப்புறம் இங்க வந்து கொட்டாவி காண்டாமிருகம் மாதிரி வாயை பொழந்துகிட்டு இருக்கிற சில ஆளு நீர் யானை மாதிரி விடுறான் கொட்டாவிய. நான் அதை பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வந்துடாம இருக்கணும். சோத்ரம் கவனிங்க. அப்ப இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் என்னை தேறினவனாகவும், இரண்டாவது என்ன பண்ணுதுன்னா நற்கிரியை செய்வதற்கு என்னை தகுதி உள்ளவனாகவும் என்னை மாற்றுகிறது. எப்படி படிங்க அந்த வசனத்தை? எந்த தேவனுடைய மனுஷன், நல்லா கவனிங்க, நீங்க தேவனுடைய மனிதர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க உலகத்தின் மனிதர்கள் கிடையாது. நீங்க உலகத்து மனுஷங்க கிடையாது. நீங்க யார் மனுஷன்? தேவனுடைய மனுஷன். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய மனுஷன். நீங்க இன்னொரு மனிதனுடைய மனிதன் கிடையாது. ஹலோ, நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கலாம், ஆனா நீங்க உங்க அப்பா அம்மாவோட மனுஷன் கிடையாது. நீங்க யாரு மனுஷன் இப்ப சொல்லுங்க. அப்படின்னா விளங்குதா உங்களுக்கு? நான் தேவனுக்கு சொந்தமானவன், நான் தேவனுடைய மனிதன். நீங்க உலகத்து மனுஷங்க கிடையாது, மனிதனுடைய மனிதர்கள் கிடையாது, நீங்க தேவனுடைய மனிதர்கள். ஆகவே தேவனுடைய மனிதர்கள் தேறினவர்களாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. எப்படி கொண்டு வந்தார் பாருங்க. எந்த நற்கிரியையும் செய்ய ஒருத்தனை தகுதிப்படுத்துவது என்னன்னா இந்த வேத வசனங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நற்கிரியை செய்யணும்னு தெரியும், ஆனா செய்ய முடியாது. நல்லா கவனிக்கணும். ஒரு விசுவாசிக்கு நல்லது எதுன்னு தெரியும், ஆனா நல்லது செய்ய சொல்ல மாட்டீங்களே, முடியாது. நிறைய நேரத்துல இதுதான் நல்லதுன்னு தெரியும், அந்த நல்ல வழியில நம்மளால என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. அப்ப அந்த நற்கிரியை செய்வதற்கு நான் எப்படி தகுதி உள்ளவனா மாறுவேன்னா, இந்த வசனத்தை கேட்க 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 இந்த வசனமானது என்ன பண்ணுமானா தகுதிப்படுத்துமா. இந்த வசனம் என்ன தகுதிப்படுத்தும். இந்த வசனம் என்ன தகுதிப்படுத்தி நற்கிரியை செய்ய வைக்கும். ஒரு காலத்துல எனக்கு ரொம்ப கோபம் வரும் பிரதர், ஆனா இப்ப என்னுடைய கோபம் எல்லாம் குறைஞ்சிருச்சு பிரதர். அப்படின்னா அதுக்கு காரணம் கேட்ட வசனம். அல்லேலூயா. ஆமா, வசனம் என்ன வாக்கி இருக்கு? இப்ப சாந்தம் உள்ளவனா மாத்தி இருக்கு. சாந்தம் என்னும் நற்கிரியை எனக்குள்ள இருந்து வெளிப்படுறதுக்கு இந்த வசனம் என்ன தகுதிப்படுத்தி இருக்கு. ஒரு காலத்துல யாரை பார்த்தாலும் ஒரே எரிச்சலா வரும், பொறாமையா வரும். இப்ப எனக்கு அப்படி எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், எல்லார் மேலயும் அன்பா இருக்கிறேன், கனிவா இருக்கிறேன். என் கோபம் போயிட்டது, என் பொறாமை குணம் போயிட்டது, நான் அன்புள்ளவனா மாறி இருக்கிறேன். அப்படின்னா அதுக்கு காரணம் வசனம். Praise God. Amen. அப்ப வசனம் என்ன நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனா மாற்றுது. ஒரு காலத்துல பகைமைகள் எனக்குள்ள இருக்கும், கசப்புகள் எனக்குள்ள இருக்கும். ஒருத்தர் கிட்ட செத்தாலும் பேச மாட்டேன், அவங்க மூஞ்ச பார்த்தா திருப்பிக்கிட்டு போவேன், மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். ஆனா இன்றைக்கு நான் அவர்களை மன்னிக்கிறதற்கு விரும்புகிறேன், மனப்பூர்வமா அவர்களோடு பேசுகிறேன், சந்தோஷமா அவருடைய முகத்துல முழிக்கிறேன். அவங்க மேல எனக்கு இருக்கிற கோபங்கள் இல்லை. காரணம் வசனம் என்ன உருமாற்றி இருக்கு. இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்வதற்கு வசனம் என்ன பண்ண உருமாற்றும். ஒரு காலத்துல பணம்னா ஓடுவேன் பிரதர், நாயா அலைவேன், 10 பைசா கூட விட மாட்டேன். பணம்னா எனக்கு அப்படி பிடிக்கும், பணம் பணம் ஓடுவேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்தது போதும் என்று இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. பணத்தின் மேல இருக்கிற ஆசை, பொருட்கள் மேல இருக்கிற ஆசை எனக்கு குறைந்திருக்கிறது என்று சில ஆட்கள் சொல்ல முடியுமானால் அதற்கு காரணம் வசனம். Praise God. Amen. இப்படி எத்தனையோ நற்கிரியைகளை நமக்குள்ள உருவாக்குவதற்கு காரணம் தேவனுடைய வசனம். அப்ப தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாகவும். எல்லாரும் சொல்லுங்க, தகுதி உள்ளவன். சொல்லுங்க, தகுதி இல்லாதவர்களை தகுதி உள்ளவனா மாத்திர இடம் சபை. ஆமென். தகுதி இல்லாதவன தகுதி உள்ளவனா மாத்திர இடம் சபை. தகுதி உள்ளவனா மாற்றுவது தேவனுடைய வசனம். அல்லேலூயா. அப்ப அந்த தேவனுடைய வசனம் எப்படி நம்மளை தகுதி உள்ளவனா மாத்துது? எப்படி மாத்துது? வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மாறிடுதா? இல்ல. இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா, நல்லா கவனிங்க, இந்த வசனம் உங்களோட வாழ்க்கையில வரும் பொழுது அது சில காரியங்களை செய்து அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லுது. அந்த வசனம் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத சொல்லுது. படிங்க பார்க்கலாம். அவைகள் உபதேசத்துக்கும். நல்லா கவனிங்க, இந்த வசனம் உங்களை உபதேசிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்னை போதிக்கிறது. வசனம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு போதிக்குது. இது நல்லது, இது கெட்டதுன்னு அது என்ன பண்ணுதுன்னா சொல்லி கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த பாதையில நடங்க, இந்த பாதையில நடக்காதீங்க அப்படின்னு அது உங்களுக்கு உபதேசிக்கிறது. சில ஆட்களுக்கு உபதேசம் கேட்கறது பிடிக்காது. யாருக்கு உபதேசம் கேட்கறது பிடிக்காதுன்னா, பெருமை உள்ளவனுக்கு உபதேசம் கேட்கறது பிடிக்காது. நல்லா கவனிங்க, உபதேசம் கேட்காதவனுக்கு இன்னொரு பெயர் பெருமை உள்ளவன். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? யோபு 6ஆம் அதிகாரத்துல யோபு சொல்றாரு தன்னுடைய வாழ்க்கையில. நல்லா கவனிங்க, யோபு எந்த யூனிவர்சிட்டியில சர்டிபிகேட் வாங்கினார் தெரியுமா? பரலோக யூனிவர்சிட்டி. யோபு யார்கிட்ட சர்டிபிகேட் வாங்கினவர்? பரலோக யூனிவர்சிட்டியில பிதாவாகிய தேவன் அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்தாரு. என்னென்ன? இவனை மாதிரி உத்தமனே கிடையாதுன்னு. நம்மளை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனே சர்டிபிகேட் கொடுக்க மாட்டான். எப்படி விளங்குதா உங்களுக்கு? நம்மளை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனே கொடுக்க மாட்டான். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கொடுப்பாங்களா? நமக்கு கொடுக்க
மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட்டும் வாங்காத நம்ம பண்ற அலப்பறை இருக்க ரொம்ப ஓவர். ஆனா பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவனுடைய கையினால சர்டிபிகேட் வாங்கின யோபு, அவர் ஆண்டவர் என்ன சர்டிபிகேட் கொடுத்தாரு? இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், உத்தமன், சன்மார்க்கன், என் தாசனாகிய யோபு. இவ்வளவு பெரிய பட்டங்களை தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மனுஷன் அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை சந்திச்ச உடனே சுற்றி இருக்கிற நண்பர்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு உபதேசம் பண்ணுங்கப்பா, எனக்கு கொஞ்சம் உபதேசம் கொடுங்க, நான் எதுலையாவது தவறி போயிட்டேனா எனக்கு சொல்லுங்கப்பா. நண்பர்களே, இங்க வந்திருக்கிறவங்களாச்சே, நீங்களாம் நீதி நியாயங்கள் எல்லாம் அறிஞ்சவங்க தானே, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கயா, நான் கொஞ்சம் மௌனமா இருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என் வாயை மூடி நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி உபதேசம் கேட்டாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி உபதேசம் கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்க? நிறைய பேருக்கு இந்த உபதேசம் கேட்கறதுக்கு பிடிக்கல. பாருங்க, சகோதரிகளுக்கு சொல்றேன், உன் கவலைய 3 மணி நேரம் சொல்றிய, 3 நிமிஷம் நான் சொல்ற வார்த்தையை காது கொடுத்து கேட்கறியா? சில ஆட்களுக்கு பிரச்சனையை சொல்லும் பொழுது மணிக்கணக்கில் சொல்லுவாங்க, மணிக்கணக்கில் சொல்லுவாங்க. நாங்க அத கரிசனையோட கேட்போம், அக்கறையோட கேட்போம். உங்களுடைய கவலைகளை சொல்லும் பொழுது, பாரங்களை சொல்லும் பொழுது அதை அக்கறையா கேட்போம். ஆனா அக்கறையா கேட்டு ஆலோசனையா 1-2 காரியங்களை சொல்றோம்னா அதை சில ஆட்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க. ஆலோசனையா சொல்ற காரியங்களை ஏற்றுக்காதப்ப உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எப்படி மாறும்? யோபு சொல்றாரு, என்ன சொல்றாரு? யோபு 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோபு 24ஆம் வசனம் படிக்கலாம். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன், நான் மௌனமாய் இருப்பேன். எப்படி இருப்பேன்? நம்ம உபதேசம் பண்ணும் போதே நம்ம என்ன சொல்றான்? பிரதர் அது அப்படி இல்ல பிரதர், அப்படி அது அப்படி இல்ல பிரதர். ஏன்னா இவனுக்கு நம்மளை விட அதிகமா தெரிஞ்சிட்டு இருக்குது. நான் மௌனமா உபதேசம் பண்ணும் போது மௌனமா இருக்கிறான் பாருங்க, அவன் தாழ்மை உள்ளவன். உபதேசம் பண்ணும் போது எதிர்த்து பேசுறான் பாருங்க, அவன் பெருமை உள்ளவன். விளங்குதா உங்களுக்கு? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்றாரு. நம்ம ஆட்களுக்கு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா 3வது வார்த்தை அவன் நம்மள பேச விட மாட்டான். அவன் நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது பிரதர், எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நியாயசாஸ்திரி ஒருத்தன் வந்தான் பாருங்க, ஏண்டா நீ கர்த்தரிடத்துல அன்பு கூறுறா, அப்புறம் உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி, இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, இது எனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சில ஆட்கள் பேசுவான் பாருங்க. இவன் உபதேசத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதனால வாழ்க்கையில எந்த விதமான மேன்மையையும் அவன் அடையாமல் இருக்கிறான். தன்னை அவன் மேம்படுத்திக் கொள்ள மனம் இல்லாது இருக்கிறான். வசனம் உங்களை உபதேசிக்கும். யோபு போல மௌனமா இருந்து கற்றுக்கொள்றதுக்கு விரும்புங்க. உபதேசிக்கும் பொழுது அமைதியா இருந்து கேளுங்க. அப்புறம் சொல்றாரு, அடுத்த அதுல படிங்க 24ல இன்னும் கொஞ்சம். நான் எதிலே தவறினேனோ, நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க, அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. செம்மையான வார்த்தைகளில், செவ்வையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, செவ்வையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை. நல்லா கவனிங்க, நான் எதில தவறினேனோ, பிரதர் நான் எதில தவறி இருக்கிறேன்னு என்னுடைய தவற கொஞ்சம் சுட்டி காட்டுங்க பிரதர் அப்படின்னு சொல்றாரு யோபு. ஒரு தவறுமே செய்யாதவன் தேவன் சர்டிபிகேட் கொடுத்த ஆளு சொல்றான், ஒருவேளை நான் எங்கேயாவது தவறி இருக்கலாம் சார், எனக்கு என் தவறு என்ன பண்ணுங்க, சுட்டி காட்டுங்க. இன்னைக்கு யார்கிட்டயாவது அப்படி இதுதான்டா அவன் தவறுன்னு சொல்லிட்டேன்னு வைங்க, அவனுக்கு வரும் பாருங்க கோபம். பிரதர் நீங்க பண்றது இது சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்லிடுங்களேன், அம்மா நீங்க பண்றது இது சரியில்லைன்னு சொல்லிடுங்க, அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும் பாருங்க. என்ன அவன் என்ன நினைக்கிறான்னா, என்ன எப்படி அவர் தப்புன்னு சொல்லுவாரு, நான் எப்படி தப்பாகும்? ஏன்னா நம்ம மனுஷன் இல்லையா, தவறே பண்ணாத ஆட்களா நம்ம? வானத்துல இருந்தா விழுந்துட்டு அம்மா வயிற்றுல இருந்து வரலையா? நீ வேற்று கிரக வாசியா? எனக்கு சில காரியங்கள்லாம் புரிய மாட்டேங்குது. சில ஆட்கள் வேற்று கிரக வாசி மாதிரி நடந்துக்கிறான். தாயின் கற்பத்தில் இருந்து பிறந்தவன், வாழ்நாள் குறுகினவன், சஞ்சலம் நிறைந்தவன், பலவீனமான பாண்டம், அவன் வாழ்க்கையில எங்கேயாவது இடறுவதற்கு தவறுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அதை சுட்டி காட்டுவதற்கு தேவன் தம்முடைய ஆவியினால அதை சுட்டி காட்டுறார்னா அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும்.
பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, தாவீது ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் தெரியுமா? நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்ன பொழுது நீயே அந்த மனுஷன் அப்படின்ன உடனே வஸ்திரங்களை கிழிச்சிட்டு உட்கார்ந்தான் பாருங்க, மறு வார்த்தை பேசாம. அதனாலதான் இருதயத்துக்கு ஏற்றவன். நீ இப்படிப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உபதேசத்துக்கு நாம நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சில ஆட்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்க மனதில் இல்ல. நான் சொல்றேன், பரிசுத்தவானாகிய யோபினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே, உபதேசத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. சரி, அது மாத்திரம் இல்ல, இது உபதேசிக்கும். ரெண்டாவது என்ன பண்ணும்? ரெண்டாவது சபை என்ன பண்ணும்னா கடிந்து கொள்ளும். வசனம் உங்களை நோக்கி வரும் பொழுது எல்லா நேரமும் உங்களை அது என்ன பண்ணாதுன்னா தாலாட்டு பாடிக்கிட்டே இருக்காது. ஆறாரோ ஆறிரோ மட்டும் பாடாது. உங்களுக்கு தாலாட்டு பாடி அது அந்த ஃபீடிங் பாட்டில் எப்பவுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அழும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தை அழும்போதெல்லாம் சொல்லி பாட்டில் எடுத்து வாயில கொஞ்ச நேரம் வச்சுட்டு அது என்ன பண்ணும், அழாத அழுகையை நிப்பாட்டிடும்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த ஃபீடிங் பாட்டில் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த இது வைப்பாங்களே லப்பரு, நிப்பிள், அதை கொஞ்சம் வச்சிடணும். அது கொஞ்சம் அழும்போதெல்லாம் அதை கொஞ்சம் வாயில வச்சுட்டா. நான் சொல்றேன், அழும்போதெல்லாம் உனக்கு அப்படி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நான் எங்க நாள்ல அந்த மாதிரி லப்பர் வைக்கிற ஆள் இல்ல. அழும்போதுல சுல்லுன்னு ஒண்ணு வைக்கிற ஆளு. எதுக்கு அழுவுற, எதுக்கு அழுவுற? பொம்மை வேணும் சொல்லிட்டியா, இரு, தேவைன்னா வாங்கி தருவேன், தேவையில்லைன்னா தேவையில்லை போ. புரியுதா? சும்மா நீ அழுதெல்லாம் என்கிட்ட என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. நீ அழுதுறதுனால எல்லாத்தையும் கிடைச்சிடும் நினைச்சுட்டு இருக்காத, வச்சு வகுந்துரும் உன்னை, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்ற ஆளு. குழந்தைங்க கிட்டயே, குழந்தைங்களுக்கே நம்ம அப்படின்னா பெரியவங்க கிட்ட எப்படின்னு பாத்துங்க. ஆமா, கவனிங்க, சில ஆட்கள் இந்த கண்டிப்புக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறது இல்ல. கண்டிப்பு அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. வசனம் உன்னை கண்டிக்குமா, வசனம் உன்னை கண்டனம் பண்ணும். நீ செய்யறது இது தப்பு தான், இதை செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிக்கும். அப்படி கண்டிச்சு சபையில இருந்து போனவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பிரைஸ் காட், ஆமென். ஆமா, சில ஆட்கள்லாம் சபைக்குள்ள பேசுற விதமே சரியில்லைன்னா கூப்பிட்டு சொல்லுவேங்க, பாரு இந்த மாதிரி பேசுற ஆளு பேசக்கூடாது. சர்ச்சுக்குள்ள வந்தா வாய மூடி காதை திறக்கணும். இப்படி பேசுற மாதிரி இருந்தா சர்ச்சை விட்டு வெளியில போ அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுவோம் நம்ம. ஏன் ஏன் அப்படி சொல்றோம்? ஏன் அப்படி சொல்றோம்? எடுத்தவனே அப்படி சொல்லுமா? கிடையாது. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில அவங்களுடைய கீழ்ப்படிதலை நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். சில ஆட்கள் எமோஷனலா எப்பயாவது வருத்தப்பட்டு பேசுறதெல்லாம் நம்ம சகிச்சு கொள்வோம். ஆனா எப்பொழுதுமே கீழ்ப்படியாம, எப்பொழுதுமே மனமேட்டிமையா, எப்பொழுதுமே என்ன சொல்றது, அகந்தையான சிந்தையோட பேசுற ஆட்கள் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பேசுவோம் பாருங்க. சபை என்பது உன்னை கண்டிக்கிற இடம். வசனம் உன்னை கண்டிக்கும். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க, சபை உன்னை கண்டிக்கும். பாருங்களேன், உனக்கான கடைசி ஆப்ஷன் எங்க தெரியுமா? சபையில தான். நீ ஏற்கனவே அப்பாவுக்கு கீழ்ப்படியில, ஏற்கனவே அம்மாவுக்கு கீழ்ப்படியில, ஏற்கனவே அண்ணன் தம்பிகளுக்கு கீழ்ப்படியில, ஏற்கனவே வாத்தியாருக்கு கீழ்ப்படியில, யாருக்குமே கீழ்ப்படியாம அடங்காம, அது என்ன சொல்றது, ஒன்னுத்துக்கும் உருப்படாம போகக்கூடிய நிலையில ஆண்டவர் உன்னை கண்டுபிடிச்சாரா? கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து எங்க சேர்த்திருக்கிறாரு? இந்த மெக்கானிக் செட்ல கொண்டு வந்திருக்கிறாரு. இது யாராலையும் சரிப்படுத்த முடியாதுன்றதுனால தான் எங்க கொண்டு வந்து போட்டிருக்கிறாரு. இப்ப உன்னை உருவாக்கணும்னா ஒரே ஒரு ஆப்ஷனு, சபையில நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறது மட்டும்தான். இங்கேயே நீ கீழ்ப்படியலன்னா உன் வாழ்க்கையை பத்தி நீ யோசிச்சுக்க. என்ன ஆகுவேன்னு மட்டும் நீ முடிவு பண்ணிக்க. காயலாங்கடைக்கு போக வேண்டிய பீஸ் நீ உன்னை எடுத்துட்டு வந்து மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்காங்கன்னா என்னன்னா, ஆண்டவர் வந்து உன்னை ஏதோ ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு ஹோப் இருக்கு. சரி, கடைசியா இவனுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வச்சிடலாம், நம்ம கொஞ்சம் பலப்படுத்தலாம், நம்ம கொஞ்சம் உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து நம்மள ஏதோ டிங்கரிங் பண்ணி, பெயிண்டிங் பண்ணி, உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி, கிளீன் பண்ணி, ஆயில் மாத்தி, கொஞ்சம் சர்வீஸ் எல்லாம் பண்றாரு. நம்மள வாட்டர் வாஷ் எல்லாம் பண்றாரு, கொஞ்சம் பாலிஷ் எல்லாம் பண்றாரு. ஆனா இதுக்கெல்லாம் நம்மள என்ன பண்ணணும் சொல்ல மாட்டீங்களே? டிங்கரிங் பண்ணும்போது
வலிக்க தான் செய்யும். சொட்ட தட்டினா வலிக்கும். உள்ள இருக்கிறதெல்லாம் கரெக்டான ஆயில் ஆச்சு. ஆயில்லாம் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் புதிய ஆயில் மாத்தணும்ல. அவனை எல்லாம் பண்ணணும். சர்வீஸ் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப கடைசியா உன்னை ஒப்பு கொடுக்கிற இடம் சபை. சபைக்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்கலன்னா, சபைக்கு நீ உன்னை கீழ்ப்படுத்தலன்னா, சபை கண்டிக்கும் பொழுது அங்க இருந்து நல்லா கவனிங்க, கண்டிக்காத சபை 1000 இருக்கு. பிரைஸ் காட், ஆமென். நீங்க போனீங்கன்னா உங்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறதற்கு 1000 ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனா கண்டிக்கிறதற்கு ஒரு தகப்பன் மாதிரி இருக்கிற ஊழியக்காரங்க ரொம்ப கம்மி சார். அதனால தான் பால் எழுதும் பொழுது சொன்னாரு, உங்களுக்கு 1000 போதகர்கள் இருக்கலாம், 1000 உபாத்தியாயர்கள் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தகப்பன்மார் இல்லையே. யார் இல்ல? தகப்பன்மார் இல்லையே. நல்லா கவனிங்க, வாத்தியாருக்கும் தகப்பனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? வாத்தியாருக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கலன்னா 100 பேர்ல அவருக்கு என்ன தெரியுமா தேவை? ரிசல்ட் தேவை. அவருக்கு என்ன தேவை? ரிசல்ட் தேவை. என்கிட்ட படிக்கிறவன் பாஸ் ஆகணும். பாஸ் ஆகணும், எனக்கு எச்எம் வந்து என்ன கேள்வி கேட்பாங்கல்ல, அதனால நான் அவனை படிக்க வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் கடமை. ஆனா தகப்பனுக்கு அது இல்ல. இவன் படிக்கிறவன் எதிர்காலம் வீணாயிருமே, என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது, அவன் வாழ்க்கை சூன்யமாயிடக்கூடாது என்ற ஆதங்கம் தகப்பனுக்கு. அதனால அடிக்கிறாரு. வாத்தியார் அடிக்கிறது ரிசல்ட்டுக்காக, வாத்தியார் அடிக்கிறது அவருடைய வேலைக்காக. ஆனா அப்பா அடிக்கிறது பாசத்துக்காகயா? என் பிள்ளை மேன்மையடையணும், அவன் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும், அவன் எல்லாம் சுகமா இருக்கணும், அதை பார்த்து நான் மகிழணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறவன் தகப்பன். அப்படி கண்டிக்கிற தகப்பனுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கலன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் பாரு. ஹல்லேலூயா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062, 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.